जय श्री राम श्री राम जयम நீங்கெல்லாம் மிகவும் பாக்கியசாலிகள். இந்த நாள் இனிய நாள். மிகவும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இது போல காணொளிகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். இன்றைய தினம் நீங்கள் தரிசிக்கக்கூடிய இந்த சுவாமியுடைய திருநாமம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவில். பொதுவாக நம்ம பக்தாஞ்சநேயர், வீராஞ்சநேயர், யோகாஞ்சநேயர், சாந்தாஞ்சநேயர் இது போல தெய்வங்களை தரிசித்திருப்போம். ஸ்ரீ குபேர வீராஞ்சநேயர் அப்படின்ற சுவாமி உலகத்திலேயே சில இடங்கள்ல மட்டும்தான் இருப்பார். அப்படி சில இடங்கள்ல முதன்மையான முக்கியமான இடம் அப்படின்றது பார்த்தோம்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை அப்படின்ற ஊர்ல காமாட்சிபுரம் அப்படின்ற பகுதியில் இந்த சுவாமியோடைய சன்னிதானம் அமைந்திருக்கு. இங்க சுவாமிக்கு இப்ப விசேஷமான முறையில் பல கோடி ஸ்ரீ ராம ஜெயம் likitha ஜபம் நோட்டு புத்தகங்கள்லாம் பிரதிஷ்டை செய்து சுவாமிக்கு திருப்பணி விசேஷமா நடந்திருக்கு. கடந்த ஒரு வருஷமா நடந்துருக்கு. இது வரைக்குமே ஏறத்தாழ லட்சக்கணக்கான பக்தர்கள் சேர்ந்து 80 கோடி மகாமந்திரங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற நோட்டு புத்தகத்துல எழுதி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். பொதுவா நம்ம கோவில் சார்பா ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு விண்ணப்பம் தெரிவிச்சிருந்தோம். கோவில் திருப்பணி நடக்குது. ஆஞ்சநேயர் சுவாமியோடைய மூலஸ்தானத்துல பக்தர்களால எழுதப்பட்ட ஸ்ரீராம ஜெயம் நோட்டு புத்தகங்களை பிரதிஷ்டை செய்ய போறோம். அதற்காக ஒரு நோட்டு வாங்கி அதில் உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் பெயர் எழுதி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் குடும்பத்தார் பெயர், நட்சத்திரம், ராசி, உங்களுடைய வேண்டுதல் இதெல்லாம் எழுதி பிரார்த்தனையோடு ஸ்ரீராம ஜெயம் எழுதி நம்ம கோவிலுக்கு அமிச்சிங்கன்னா உங்களுக்காக சிறப்பு சங்கல்பம், அர்ச்சனை, பூஜை செய்வித்து மூலஸ்தானத்திலே அந்த மந்திரங்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தோம். அதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து, பல மாநிலங்கள், பல நாடுகள், உலக நாடுகளிலிருந்து யூடியூப் வாயிலாக தரிசித்து அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். எழுதி கொடுத்த அன்பர்களில் 100% பக்தர்களுடைய கோரிக்கையானது நிறைவேறி கொண்டே இருக்கின்றது. அதை நம்ம அனுபவ ரீதியா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். எழுதி அனுப்பக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் இங்க சங்கல்பம், பூஜையெல்லாம் நடைபெறும். இன்னமும் இது இந்த சுவாமி கும்பாபிஷேகம் ஆகும் வரை அனுப்பலாம். கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு தான் இது கும்பாபிஷேகம். இன்னும் ஏறத்தாழ ஒரு வருட காலங்கள் இந்த கும்பாபிஷேகம் ஆகிறதுக்காகும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த சுவாமி தான் நீங்க தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் இந்த சுவாமிக்கு விசேஷம்? இந்த குபேர வீராஞ்சநேயர் என்ற திருநாமம் எதற்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஊர் பழைய பெயர் அகஸ்தீஸ்வரம் அப்படின்னு பேரு. அகத்தியர் முனிவர் பூஜை செய்த ஒரு திருத்தலம், அகத்திய சித்தர் பூஜை செய்த திருத்தலம் இந்த ஊர். இன்னமும் அகஸ்தியர் பூஜை பண்ண சிவலிங்கம் அகஸ்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்ற திருநாமத்தோட வன்னிவேடுன்ற இடத்துல இருக்கு இங்க இந்த ஊர்ல. இந்த ஊருக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 திசைகள். அந்த 4 திசைகளிலும் ஊர் எல்லையில ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். கிழக்கு பக்கம் ஒரு கோவில், தெற்கு பக்கம் ஒரு கோவில், மேற்கு பக்கம் ஒரு கோவில், வடக்கு பக்கம் ஒரு கோவில் அப்படின்னு இருக்கும். அதுல ஊருக்கு வடக்கு திசையில இருக்கக்கூடிய சுவாமி இவர். வடக்கு திசை அப்படின்றது குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க வாஸ்து ரீதியாக, ஜோதிட ரீதியாக. அந்த வடக்கு திசையில வடக்கு முகமாக வடக்கு திசையை நோக்கி பார்த்துட்டு இருக்கார். வடக்கு திசையில் இருக்கார், ஊருக்கு வடக்கு திசையில் இருக்கார். அதனால குபேர மூலையில அமர்ந்து அனுகிரகம் பண்ணி ஆட்சி புரியறதுனால இந்த சுவாமிக்கு ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் அப்படின்ற திருநாமம். அது மட்டும் இல்லாது எங்கும் இல்லாத விசேஷ ஸ்வரூபமா இந்த சுவாமியோடைய தலைக்கு மேல பாத்தீங்கன்னா வால் மேல, அதாவது தலைக்கு மேல வால் இருக்கும். வாலோட மணிக்கட்டின ஸ்வரூபத்துல இருப்பார். இப்படி தலைக்கு மேல வால் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்வது அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரேர். எங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வால் வழிபாடுகள்லாம் செய்யலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம். அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது வெகு விரைவாக ஸ்ரீ சீதாராமச்சந்திர மூர்த்தியிடம் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் அவர் சேர்த்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம். அதே போல பாத்தீங்கன்னா அபய அஸ்தம் எல்லா இடத்துலயும் வீராஞ்சநேயர்னு பாத்தீங்கன்னா இடுப்புல கை வச்சிருந்த மாதிரி தான் இருப்பார். இங்க பாத்தீங்கன்னா அபய அஸ்தம், ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு திருக்கோலம் இருக்கும். அதே நேரத்துல இன்னொரு இடத்துல இது கதை அப்படின்னு சொல்லலாம், இல்ல புஷ்ப பானம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி விசேஷமான சுவாமி இவர். அதே போல அவருடைய பாதத்துல சுவாமியோடைய கீழே பாத்தீங்கன்னா சிறிய உருவத்துல சுயம்பு மூர்த்தியா தான் தோன்றிய ஒரு கருங்கல்ல ஆஞ்சநேயர் உருவம் போல தோன்றி இருக்கும். ராமபாதத்தை எப்பவுமே சுவாமி சேவிச்சுட்டே இருக்காரு. தீபத்து நடுவில் நீங்க பாக்குறது ராமபாதம். அது மட்டும் இல்லாது இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெரிய உருவ மூர்த்தியே
தனியாக சிலையாக செதுக்கப்பட்டது கிடையாது. இது பூமியிலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்தது. முதன்முறையாக இந்த விசேஷமான ரூபத்தை நீங்க இப்பதான் பார்க்க போறீங்க. அதாவது ஒரு சிலை செய்யறவங்கன்னா 4 பக்கமும் பினிஷ் பண்ணி அது ஒரு சைஸா அழகா கொடுப்பாங்க. இது வந்து அரூபம், பூமியிலே தானாக தோன்றி உருவம் இல்லாத தன்மையோடு ஒரு உருவத்தோடு வந்தது. அப்படி பாத்தீங்கன்னா முதல் பாகம் இப்படி பாக்குறீங்கல்ல, இந்த பெரிய ஒரு மலைக்கு ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுல 1 இன்ச் அளவு அப்படிதான் ஆஞ்சநேயருடைய ரூபம். 1 இன்ச் அல்லது 2 இன்ச் அளவு தான் வெளியில வந்திருக்கும். சுவாமியுடைய பின்பகுதி பாருங்க, ஒரு பினிஷிங்கே இருக்காது, நானா கோணமாக இருக்கும். அதாவது ஒரு உருவம் இல்லாத தன்மையா இருக்கும். ஒரு மலைக்கல் குடஞ்சி எடுத்தார் போல இருக்கும். அதே போல அந்த சுவாமியோடைய அந்த மேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான தன்மையோடு இருக்காது. ஏன்னா சிற்பிகளை செய்திருந்தா அதை பினிஷ் பண்ணி கொடுத்திருப்பாங்க. இது தான் தோன்றியா இருக்கார் சுவாமி. அது மட்டும் இல்லாது இங்கு ராகு கேது விசேஷமான ரூபத்தில் இருக்கா, காமாட்சி அம்பாள் விசேஷமான ரூபத்தில் இருக்கா, காளிங்க நர்தன கிருஷ்ணர் விசேஷமான ரூபத்தில் இருக்கார். இதெல்லாம் பல ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது. இப்பேற்பட்ட ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதியில கோபுர திருப்பணிகள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதையும் நாம் தரிசனம் செய்யலாம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் பழைய ஆலயம் இருந்த ரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவாக இதற்கு திருப்பணிகள், பழைய சன்னதியை ஓரளவுக்கு அந்த பூசலையெல்லாம் எடுத்து புதிய கட்டுமானம் வர்க்கங்கள்லாம் சேர்த்து ஆகம சிற்ப சாஸ்திர முறை பிரகாரம் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முதல்ல அந்த பழைய சன்னதி மட்டும்தான் இருந்தது. இப்ப நீங்க பாக்குறதெல்லாம் திருப்பணி ஆரம்பித்த பிறகு செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அவளுடைய ஒரு கைங்கரியத்தோடும் பொருள் உதவி பண உதவியோடும் தான் திருப்பணிலாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாது இந்த சன்னதியில நவகிரக கோட்டை அப்படின்னு சொல்லி 9 நவகிரக சுவாமிக்கும் தனித்தனியாக சன்னிதானங்கள் எழுப்ப இருக்கிறார்கள். அதற்குண்டான திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது சிறிய செங்கர்கள். இது வந்து சிலை, சுவாமி சிலையை செய்யறதுக்காக திருப்பணிக்காக கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள். இதுதான் திருப்பணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய கோவிலுடைய வெளி தோற்றம், வெளி அமைப்பு. இது மட்டுமல்லாது இது பக்கத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, நவகிரக கோட்டை திருப்பணி நடந்துருக்கு அப்படி சொல்லி அப்படி விசேஷமா கிட்டத்தட்ட 9000 சதுரடி அளவுல இந்த திருப்பணியானது சிறப்பாக நடந்துருக்கு. தொடர்ந்து நம்ம கோபுர பணிகளை பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அந்த கோவிலுடைய உள்புறத்துல நவகிரக கோட்டை. இங்க ஒவ்வொரு இடத்துலயும் மார்க் பண்ணி பெட் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. 9 தனித்தனி சாமிக்கும் 9 கோவில்கள் அமைத்து கோபுரம் அமைத்து அந்த நவகிரக மூர்த்திகள்லாம் பத்னி வாகன சகிதமாக, அதாவது மனைவி வாகனத்தோடு விசேஷமான ரூபத்துல ஒரு 12 அடி கோபுரத்தோடு இங்க காட்சி தர இருக்கிறார்கள். இந்த ஆலயத்துல கந்திருஷ்டி கணபதியும் வர இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பாள் மற்றும் மகாபெரிவா தியான மண்டபம். இதற்கு மதில் சுவர் 12 அடி உயரத்தில் சுவர்கள் எழுப்பி சென்ட்ரிங் அடித்து தளம் போடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நம்ம தரிசிக்கக்கூடிய இடம் வந்து திருக்கோவிலுக்கு எதிரே உள்ள திருக்குளம். இந்த திருக்குளத்துல தண்ணீர்லாம் இருக்கின்றது. ஆனா சுத்தி முள் புதார் செடிகள் இது போன்று அமைந்திருக்கின்றது. இதெல்லாம் அப்புறப்படுத்தி கும்பாபிஷேக நேரத்தில் திருக்குள திருப்பணியும் நடைபெற இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்றது ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய மூலஸ்தான கோபுரம். இது மேலே போட்டிருக்கக்கூடிய தளத்திலிருந்து சுமார் 21 அடி உயரத்திலே 3 தளங்கள் கொண்டு மூலவர் கோபுர விமான பணிகள் நடந்துருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். நிறைவாக நீங்கள் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கக்கூடியது ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய மூலஸ்தான கோபுர திருப்பணிகள். மிகவும் விசேஷமாக அருமையான முறையிலே சிற்பசாஸ்திர முறை பிரகாரம் வல்லுநர்களை கொண்டு சிறப்பான முறையிலே வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து பாத்தீங்கன்னா 21 அடி கோபுரம். அதுல முதல்ல மேல உயரத்துல இருக்கக்கூடிய 6 அடி உயரத்துக்கு தான் இப்போ பூசலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நாசி யாழி என்று சொல்வார்கள். இது பத்மம், இது விமானம், இது மாலை போல, இது தாமரை இதழ்கள் கொண்ட அமைப்பு. இது போல எல்லா திசையுமே திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய திருப்பணியிலும் ஸ்ரீராம ஜெயம் லிகித ஜப கூட்டு பிரார்த்தனையிலும் கலந்து கொண்டு நம்மளுடைய பிரார்த்தனையை வேண்டி பலன்களை அடையலாம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம். லிகித ஜபம் எழுதுவோம், ராமநாமம் நினைப்போம், திருப்பணியில் பங்கு கொள்வோம், பலனடைவோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம்.